ஈதுல் அல்லா அஜ்ஜு பெருநாள் விசேட தொழுகையும் குத்பா பிரசங்கமும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை நடைபெற்றது. பள்ளிவாசல் இமாம் எஸ்.எம். ரிஸ்வான் தொழுகையையும் குத்பா பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். தொழுகையில் ஆண்கள், பெண்கள் என பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளிவாசல் நிர்வாகத் தலைவர் தாஹிர் ரசின் உள்ளிட்ட நிர்வாக சபை உறுப்பினர்கள் பெருநாள் தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொழுகையின் பின்னர் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டமையையும் காண முடிந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அஜ்ஜு பெருநாள் வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த பயணத்தில் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் அஜ்ஜு பெருநாளின் வழிகாட்டல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள அஜ்ஜு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பக்தியுடன் அஜ்ஜு பெருநாளை இன்று கொண்டாடுகிறார்கள். முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி அல்லாஹ் மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியையும் இணையற்ற தியாகத்தையும் அடையாளப்படுத்தும் இந்த அஜ்ஜு கொண்டாட்டமானது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 5வது கடமையான புனித அஜ் யாத்திரையின் காரணமாக தனித்துவம் பெறுகிறது. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இவ்வுலகில் மனிதர்களுக்கிடையில் நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்ததொரு முன்மாதிரியை அஜ்ஜு பெருநாள் வழங்குகின்றது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அஜ்ஜு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தியாகம், சகோதரத்துவம், கருணை ஆகிய உயரிய குணாம்சங்களை முன்னிலைப்படுத்தி உலகவாழ் இஸ்லாமிய மக்களால் மிகவும் பக்திபூர்வமாக கொண்டாடப்படும் ஈதுல் அல்லா எனும் அஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு இலங்கை மற்றும் உலகவாழ் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புனித அஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அஜ்ஜு பெருநாளானது இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய இறை பக்தியையும் உன்னத தியாகங்களையும் நினைவு கூறும் ஆழமான மத முக்கியத்துவம் மிக்கதொரு நாளாகும். தமக்கு சொந்தமான மிகவும் முக்கியமானதும் பெருமதியானதுமானவற்றை கூட மனிதகுலத்தின் நன்மைக்காகவும் இறைவனின் விருப்பத்திற்காகவும் அர்ப்பணிக்கும் மனநிலையை இந்த திருநாள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தனது அஜ்ஜு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புனித அஜ்ஜு பெருநாளின் போது தேசம், நிறம், அந்தஸ்து போன்ற எந்தவொரு வேறுபாடுமின்றி ஒரே நோக்கத்துடன் ஒரே ஆடையை அணிந்து அதில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு ஒரு ஆழமான வழிகாட்டல் வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களின் இதயங்களிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் மேம்படுத்துவதே அஜ்ஜு யாத்திரையின் முதன்மை நோக்கமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புனித அஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டியின் துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய பக்தர்கள் மக்காவிற்கு சென்று மேற்கொள்ளும் வருடாந்த புனித அஜ்ஜு யாத்திரையை நிறைவு செய்து அஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவது இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும் கடமைகளில் 5வது கடமையாக காட்டப்பட்டுள்ளது. எனவே அஜ்ஜு யாத்திரையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மகாநாயக தேரர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து 1931 ஆண்டின் 19ஆம் இலக்க பௌத்த அறநிலைகள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மகாநாயக தேரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து 1931 ஆண்டின் 19ஆம் இலக்க பௌத்த அறநிலைகள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தர தியாகொட மிதல்லவல புராதான விஹாரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அரச வெசாக் விழா இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால பௌத்த பாரம்பரியத்தின் இணையற்ற பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதையும் அந்த உன்னதமான ஆன்மீக செய்தியை மீண்டும் தேசத்திற்கு நினைவூட்டுவதையும் நோக்கமாக கொண்டு இலங்கை பௌத்த மறுமலர்ச்சியின் வலிமைமிக்க மையங்களின் ஒன்றான மாத்தரை நகரை மையமாக கொண்டு இம்முறை தேசிய வெசாக் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதில் மத மறுமலர்ச்சியும் இன்றியமையாதது என்பதும் புத்த சாசனத்தையும் தர்மத்தையும் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பதற்காக நம் அனைவருக்கும் உள்ள பொறுப்புகளை சரியாக இனங்கண்டு அதற்காக கைகோர்ப்பது இந்த வெசாக் பௌர்ணமி தினத்தில் நாம் எடுக்கக்கூடிய மிக சிறந்த உறுதிமொழியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். பௌத்த தர்மம் தற்போது வாழும் நமக்கோ அல்லது காவி உடை தரித்து வீற்றிருக்கும் மகா சங்கத்தினருக்கோ மாத்திரம் சொந்தமானதல்ல என்றும் புத்த தர்மம் ஒட்டுமொத்த உலக மக்களின் விமோசனத்திற்காகவும் நன்மை
நன்மைக்காகவும் போதனை செய்யப்பட்டுள்ளது. மகாநாயக தேரர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க மகா சங்கத்தினரின் ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் பேணிச் செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பூஜை அனுஷ்டானங்களுக்கு முதலிடம் வழங்கி அனைத்து மக்களின் இதயங்களையும் தர்மத்தின் குளிர்ச்சியால் சாந்தப்படுத்தி 2026 ஆண்டு தேசிய விசாக் விழாவை மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யும் பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் புதுசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, பௌத்த அலுவல்கள் திணைக்களம், அகில இலங்கை சாசன ரக்ஷ சபை, மாத்தறை மாவட்ட சாசன ரக்ஷ சபை ஆகியவற்றை முதன்மையாக கொண்ட மாத்தறை மாவட்டத்தின் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஜனாதிபதி தமது நன்றியை தெரிவித்தார். அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிராக்டர் சந்திக்கு அருகில் டிப்பர் வாகனம் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். புந்தங்கள பகுதியிலிருந்து ஒல்மான்கள நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் பாலிகா சுற்றுவட்டம் பகுதியிலிருந்து அம்பாறை பொது வைத்தியசாலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதி நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பின்னால் பயணித்த மேலும் 3 அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் தடயந்தலாவு மற்றும் நவகம்புர பிரதேசங்களைச் சேர்ந்த 23 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்கள் ஆவர். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அம்பாறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட 7 இலங்கை இளைஞர்கள் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் தொடர்பான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தம் வசம் வைத்திருந்ததுடன் அவை தொடர்பான சமூக ஊடக பதிவுகளுக்கு லைக் செய்தமை மற்றும் கருத்துக்களை பதிவிட்டமைக்காக இவர்கள் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அம்பலங்குடம், ஆரப்பண, பொரல்ல, பண்டாரகமு, பலனர்வ மற்றும் வத்தல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 முதல் 33 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தவுடன் விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து இவர்களிடம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கன்னிவெடி அகற்றும் மனிதாபிமான பணிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக $1.34 மில்லியன் அதிகமான புதிய நிதியுதவியை வழங்க உள்ளதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இலங்கையின் யுத்தத்திற்கு பின்னரான மீட்சி நடவடிக்கைக்கான தமது நீண்டகால அர்ப்பணிப்பை ஜப்பான் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. 3 தசாப்த கால மோதல்களினால் ஏற்பட்ட வடுக்களுடன் இன்னும் வாழ்ந்து வரும் சமூகங்களுக்கு பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் வாய்ப்புகளை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இந்த திட்டம் மற்றும் ஒரு முக்கிய படியாகும். ஜப்பானின் அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கு மானிய உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த நிதியுதவி கன்னிவெடிகள் மற்றும் வெடிக்காத வெடிப்பொருட்களை அகற்றும் பணிகளை துரிதப்படுத்த உதவுவதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களது வீடுகளுக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் பாதுகாப்பாக திரும்புவதற்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை கையெழுத்திடும் நிகழ்வில் உரையாற்றிய இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசமாதா, இலங்கை நல்லிணக்கம் மற்றும் மீட்சிக்கான பயணத்தில் ஒரு உறுதியான பங்களிப்பாக ஜப்பான் தொடர்ந்து ஆட்சி வரும் பங்கினை வலியுறுத்தினார். இலங்கையின் யுத்தத்திற்கு பின்னரான மீட்சி நடவடிக்கைகளில் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு பங்காளி என்ற வகையில் உள்நாட்டு போர் முடிவடைவதற்கு முன்பிருந்தே, அதாவது 2002 ஆண்டு முதல் கன்னிவெடி அகற்றும் திட்டங்களுக்கு ஜப்பான் சுமார் $49 மில்லியன் வழங்கியுள்ளது. இன்றைய உடன்படிக்கையானது குறிப்பாக மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சமூகங்களுக்கு எமது தொடர்ச்சியான ஆதரவிற்கான மற்றுமொரு சான்றாகும் என்று அவர் கூறினார். இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் 5ஆம் மற்றும் 6ஆம் மதிப்பாய்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த மீளாய்வுகளை ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு நேற்று கூடிய போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு இம்மாதம் $695 மில்லியன் நிதி விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு ஆதரவாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமையின் கீழ் விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் வேட்புமனு தாக்கலின் போது இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கும் 25% ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு 43 அரசியல் கட்சிகளும் எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, அடுத்த ஆண்டு சிலவேளை நடத்தலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ஷெல்வின் செல்வா குறிப்பிட்ட கருத்துக்கு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கண்டனமும் வெளியிட்டனர். மாகாண சபை தேர்தலை இலக்காக
கொண்டு மக்கள் மயமான கூட்டு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று புதன்கிழமை கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி இவ்வாறு தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் முன்னணி, சர்வஜன அதிகாரம், புதிய மக்கள் முன்னணி, அறநலு மக்கள் கட்சி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மக்கள் சேவை கட்சி, தேசிய ஜனநாயக கட்சி, தேசிய ஜனநாயக முன்னணி, தேசப்பற்று மக்கள் சக்தி, தேசிய விடுதலை மக்கள் கட்சி, தமிழ் ஐக்கிய முன்னணி, லங்கா சமசமாஜ கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, முஸ்லிம் இடதுசாரி முன்னணி, பொதுஜன ஐக்கிய கட்சி, நவலங்கா சுதந்திர கட்சி, இலங்கை மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தேசிய ஐக்கிய கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நியூசிலாந்தில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கு அந்நாட்டின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக அமைச்சின் வளாகத்தில் பாரம்பரிய வரவேற்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனது எக்ஸ் கணக்கில் பதிவு ஒன்று ஏற்றுள்ள அமைச்சர் நியூசிலாந்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இத்தகைய பாரம்பரிய வரவேற்பை பெற்ற முதல் இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் தாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறானதொரு பாரம்பரிய வரவேற்பு நிகழ்வின் மூலம் கௌரவிக்கப்பட்டதை பெரும் பேராக கருதுவதாகவும் அவர் அந்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் அழைப்பின் பேரில் அமைச்சர் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை அந்நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது அமைச்சர் விஜித் ஹேரத் நியூசிலாந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பெனி வாங் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். Whanna haramaite toki haumie huie taikie. නවසිලන්ත කැබිනට් මණ්ඩලයෙන් අඩක් නියෝජනය කරන ඇමතිවරු මේ සංචාරයේදී මුණ ගැහෙනවා. ඒ ඇත්ත එක්ක ද්විපාර්ශ්වික සාකච්ඡා පැවැත්වෙනවා. ඒකෙදී අපි බලාපොරොත්තු වෙනවා ඇත්තටම විශේෂයෙන්ම අධ්‍යාපනයේ පිළිබඳව ඒ වගේම දෙරට අතර ආයෝජන සහ වෙළඳාම් පිළිබඳ ගිවිසුම් වලට එළඹීම සඳහා මූලික අඩිතාලම දාන්න. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී පහසු ගමනාන්තයක් ඇති කරන්න ගුවන් ප්‍රවාහන පහසුකම් දැනට තියෙන තත්ත්වයට වඩා පහසු ක්‍රමයකට හදන්න. ඉතින් නවසිලන්තේ පැත්තෙනුත් ඒ යෝජනාව තියෙනවා. ඒක දෙරට අතර සංචාරක කර්මාන්තයට තාම වැදගත් වෙනවා. இதுவரை 200 மெனிஞ்சைட்டிஸ் மூளைக்காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தொற்று நோய் தடுப்பு பிரிவின் சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாப்ரேரா, தற்போது 4 மாவட்டங்களில் 50 பேர் மாத்திரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். தற்போது நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்த அவர், இருப்பினும் எதிர்வரும் மழைக்காலத்தில் நோய் பரவும் அபாயம் காணப்படுவதால் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை பருகுவது மிகவும் அவசியம் என்றும், குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தை இருந்தால் அக்குழந்தையை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை செல்வதை தவிர்ப்பது மிகவும் உசிதமானது என்றும் சுகாதார பிரிவினர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனியாய பிரதேசத்தில் உள்ள சில பாடசாலைகள் மாணவர்களிடையே பரவிய மெனிஞ்சைட்டிஸ் நோய் தற்போது மேலும் சில பிரதேசங்களிலிருந்தும் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நேற்று டெல்லி சென்று பிரதமர் மோடியை முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், மேகதாது அணை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய தாவேகா திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 10 மணிக்கு புறப்பட்டு சென்ற விஜய் பகல் 12:30 மணி அளவில் டெல்லி சென்றடைந்தார். இதையடுத்து டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் விஜய் மாலை 4:35 மணி அளவில் சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடிக்கு விஜய் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மரியாதை செலுத்தினார். அமெரிக்க படைகளுக்கும் ஹோர்முஸ் நீரிணையில் இடம்பெறும் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் என சந்தேகிக்கப்படும் ஈரானின் ராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்க ராணுவம் நேற்றிரவு புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தனது அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் கருத்து தெரிவித்த அந்த அதிகாரி, இதே போன்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஈரானின் பல ஆளில்லா ட்ரோன் விமானங்களையும் அமெரிக்க படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் ஆரம்பமாகி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டு உலக எரிசக்தி விலைகளை வேகமாக உயர்த்தியவாறு 3 மாதங்களாக தொடரும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே இந்த புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன.
ஐபிஎல் போட்டியின் 72வது பிளே ஆஃப் போட்டி நேற்று இடம்பெற்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையில் இந்த போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் ஹைதராபாத் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்தாட ஆரம்பித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 243 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்தது. வைபவ் சூரியவன்ஷி 29 பந்துகளில் 97 ஓட்டங்களை பெற்றார். தரவ் ஜுரேல் 50 ஓட்டங்களை பெற்றார். 244 என்ற வெற்றி இலக்குடன் களத்தில் நுழைந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 19.2 ஓவர்களில் 196 ஓட்டங்களை பெற்றது. இப்போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 47 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. Starts with a little miss hit. Now is there an edge? I think there's an edge. The finger goes up. This is a huge blow for the Sunrisers, and guess what? Once again it's that first over man Jofra Archer. This will clear the boundary. This is a stunning riposte. And the boundaries just continue to flow. Wow! 4 more since they've lost a wicket. More runs